ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு டவுட்டுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். அதாவது, நான் நோ கான்டாக்டில் இருக்கேன், இப்போ என்னோடய பர்சன்கிட்ட நான் பேசுகிறதே இல்லை, அவங்களுக்கு என்னோடய ஞாபகம் இருக்குமா, கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை இருக்கிறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது கூடவே மிராக்கிள்ஸ் எழுதி கொடுக்குற உல்ஃப் ஒர்க் ஷாப்பும் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா பேர் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்க்கு வரும்போது நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான டாஸ்க் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோ கான்டாக்டில் இருங்கன்னு சொல்லுவோம். இந்த நோ கான்டாக்டோட ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்சனை அவாய்ட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உங்களை தேடி வரணும் அப்படிங்கிறக்காக கிடையாது. நோ கான்டாக்டோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு, இல்லை ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காயம் ஃபஸ்ட்டு சரியாகணும், அந்த சண்டை, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு சரியாகணும். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ரெண்டு பேருக்குமே தேவைப்படும். ஸோ அந்த இன்டென்ஷனுக்காக தான் நோ கான்டாக்டில் நம்ம இருப்போம் சொல்லுவோம். ஸோ அந்த நோ கான்டாக்டில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே சரி பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கணும். நம்மளோட காயங்களை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும், எல்லா சுச்சுவேஷனுக்கும் நம்ம மட்டும்தான் காரணம், நம்ம எனர்ஜி மட்டும்தான் காரணம். ஸோ அதை ரியலைஸ் பண்ணி உங்களுடைய பவரை கொண்டு வரதுக்காக தான் நம்ம நோ கான்டாக்ட் போக சொல்லுவோம். ஸோ இதில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கான்டாக்டில் இருக்கும்போது அடிக்கடி போயிட்டு சோஷியல் மீடியாவை செக் பண்ணுறது, அவங்களுடைய லாஸ்ட் சீன் செக் பண்ணுறது, ட்ரூ காலரில் செக் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாமே பண்ணவே கூடாதுங்கிறது தான் நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது. நோ கான்டாக்ட் அப்படின்னா என்னென்னா, நமக்கு காயம் ஏற்படுத்துகிற விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. ஸோ உங்கள் பர்சன்ஸை நீங்கள் இந்த மாதிரி போய் தேடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்களை எக்ஸ்ட்ரா ட்ரிகர் தான் பண்ணும். நம்ம தான் இங்கே அவங்கள நினச்சிட்டு உட்காந்துருக்கோம், அவங்க நம்மளை நினைக்கவே இல்லை, நமக்காக ஒரு ஸ்டேட்டஸ் போடலை, அவங்க என்ன டிபி போட்டிருக்காங்க, ஏன் இவ்வளோ நேரம் லாஸ்ட் சீன் காட்டுது, அப்போ நம்மக்கிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு உங்கள் மைண்ட் 1000 கொஸ்டின் கேட்டு உங்கள் எமோஷன்ஸை இன்னும் ட்ரிகர் பண்ணி அந்த காயங்களை இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அதனால தான் நம்ம நோ கான்டாக்டில் இருங்க, மெயினாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேத்துக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் பேசாமையே இருக்கேன், அவங்கள செக் பண்ணாமையே இருக்கேன், அவங்களுக்கு என்னோட ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. 100% இருக்கும். இது சைக்காலஜிக்கலி அண்ட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதாவது, நீங்கள் ஒருத்தரை நினைக்கும் போதே உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். இதை தான் நம்ம டெலிபதின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, உங்கள் பர்சன் கிட்ட பேசவே இல்லை, ஆனால் அவங்கள நீங்கள் மறந்துட்டீங்களா? இல்லை இல்லையா? அவங்க உங்களோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்ச நாள் அவங்க கூட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது யாருமே யாரையும் மறந்துட முடியாது. ஸோ அவங்களுக்கும் உங்களை பற்றி ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் அவங்கள நினைக்கிற எண்ணங்கள் எனர்ஜியாக யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகும். அப்போ யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொண்டு போய் அதை செலுத்துவாங்க. அப்போ உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள், பொருட்கள், நீங்கள் 2 பேரும் சம்மந்தப்பட்டமான நிகழ்வுகள், அந்த மாதிரி அவங்களுக்கும் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நிறைய பேர் கேட்குற கொஷின், ஓகே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அப்படி ஞாபகம் இருக்குன்னா அவங்க என்னை கான்டாக்ட் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கு காரணமும் நீங்கள் தான். நீங்கள் அவங்கள எப்படி நினைக்கிறீங்க, அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுறதை எப்படி நினைக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கால் வர்றதையே ஒரு பெரிய கோலாக பார்க்குறீங்க, அவங்க உங்களை அன்பிளாக் பண்ணுறதையே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது அதை யூனிவர்ஸ் பெரிய கோலாக தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே நம்ம மைண்டில் நம்புறது தான். இப்போ அவங்க கூட லைஃப் லாங் நீங்கள் சேர்ந்து வாழணும்னு ஒரு கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹாப்பியான எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆகும்போது உங்ககிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணுங்கிற ஒரு உணர்வு வரும். அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஆனால் நிறைய பேர் இங்கே
அவங்க உங்ககிட்ட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதையே பெரிய கோலாக வச்சுருக்கீங்க. அதனால தான் அவங்க இன்னுமே உங்களை தேடி வரல. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங்ஸை கொடுப்பீங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ஏற்பட்ட காயங்களையே அதிகமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிங்கும்போது லோ எனர்ஜி தான் அவங்களுக்கு ரீச் ஆகும். உங்களை நினச்சாலே அந்த ஹீலிங் எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆகாது. உங்களால் அவங்க பட்ட காயங்களும் அவங்களால நீங்கள் பட்ட காயங்களும் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இமிடியேட்டாக அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹாப்பியான எனர்ஜியை சந்தோஷமாக அனுப்புகிறீங்களோ அந்த எனர்ஜி தான் ரொம்ப சீக்கிரமாக அவங்கள ரீச் ஆகும், அவங்கள உங்களை தேடி வர வைக்கும். ஸோ எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு கோலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் யூனிவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது 1 கோடி நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 1000 ரூபாயே நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு 1000 ரூபாய் அட்ராக்ட் பண்ணுறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது, எப்படி நம்ம 1 கோடியை அட்ராக்ட் பண்ணுவோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த 1000 ரூபாயே உங்களுக்கு பெரிய விஷயம்தான். ஸோ அந்த 1000 ரூபாயை அட்ராக்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் நிறையா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 1000 ரூபாயே பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அந்த 1000 ரூபாயை அட்ராக்ட் பண்ணுறது ஈஸின்னு உங்கள் மைண்டுக்கு சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை காண்டாக்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப ஈஸின்னு உங்கள் மைண்டுக்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதையே ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சிட்டு அதையவே நினச்சிட்டு உட்காந்துருக்கும்போது அது பெரிய கோலாக தான் யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகும். என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். அதை எவ்வளோ நாளில் நடத்துகிறீங்கிறது உங்களுடைய எனர்ஜியில் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸில் தான் இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் தான். ஆனால் அது ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாகும். நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஒரு நாள் லோவாக இருக்கலாம், கண்டிப்பாக எல்லாரும் எல்லா நாளும் வந்து ஹை லெவல் எனர்ஜிலேயே இருக்க முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இருக்கும். நிறைய பிஸியாக வச்சுப்பீங்க, நிறைய ஸ்கெடியூல் வச்சுருப்பீங்க. அதில் உங்கள் கோலுக்காக ஒரு 5 to 10 minutes ஒதுக்கி அதுக்குன்னு நீங்கள் செலவிடும்போது தான் அதில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் உங்களை விட்டு வெளியில் போகி பாசிட்டிவாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த விஷயத்துக்காக எந்த எஃபர்ட்டுமே எடுக்காம இன்னும் பழைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸே வச்சுருக்கீங்க போது எப்படி அந்த விஷயங்கள் ஈஸியாக நடக்கும்? ஸோ மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருந்து தான் வரணும். ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவங்கக்கிட்ட இருந்து கால் அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு உங்கள் மைண்டை நீங்கள் நம்ப வைக்கணும். அப்போ தான் உங்கள் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி அதற்கான சுச்சுவேஷனை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இங்கே நீங்கள் தான் மேக்னெட். அந்த மேக்னெட் தன்மையை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்களே ஈஸியாக உங்களை தேடி வந்துடுவாங்க. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். Love you so much everyone.